அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்ம நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஷார்ட் டேட்ல வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் எக்ஸாம். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு வேகன்சிஸும் வந்து ஒரு 2000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேக்லாக் எல்லாமே சேர்த்து. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து அவங்க இதை ஸ்பெசிஃபை பண்ணி எந்தெந்த கேட்டகரிக்கு இவ்வளோன்னு சொல்லி போட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு. ஸோ என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. வி ஹாவ் டு அப்ளை தட் பை டுடே. இன்னைக்கே நீங்க அப்ளை பண்ணிருங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் வந்து 12/8/2025. அதுக்கு தண்டி நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா சர்வர் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாது. ஏன்னா இது நீண்ட நாளுடைய கனவு தான். சரிங்களா? அப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிடணும். அதுக்கான எல்லா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா எல்லாம் பார்த்துட்டு டீட்டெயிலா நோட்டிபிகேஷனை பார்த்து படிச்சுட்டு அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸாம் நம்மளுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அது 28/9/2025 செப்டம்பர். வாட் ஐ எக்ஸ்பெக்ட் வாஸ் அக்டோபர் இல்ல நவம்பர்ல வரும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ ஷார்ட் கால்ல வரும் அப்படிங்கிறது எனக்கு வந்து சர்ப்ரைசிங் தான். ஸோ பட் ஆனா நம்மளோட உழைப்பு சரிங்களா. அதாவது இவ்வளோ நாள் நம்ம படிச்சதை நம்ம கொண்டு போய் வந்து நம்மளுடைய சாதனையாளர்களா மாறுறதுக்கு டிஆர்பி குறிச்ச டேட்டு 28/9/2025. இந்த டேட்டை மட்டும் நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அரசாங்க வேலையை வாங்கி தரக்கூடிய டேட் தான் இது. ஸோ இந்த டேட்டுக்காக நம்ம இன்னையில இருந்தே எஃபர்ட் போடணும். இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணோங்கிறதெல்லாம் ரெண்டாவது. சரிங்களா? இன்னையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறது நம்மளுடைய லைஃபை டிசைட் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ வெரி ஹாப்பி மார்னிங் ஃபார் மீ. ஸோ நம்ம அகாடமி வந்து எல்லாருமே காலையில ஃபோன் அடிச்சு மார்னிங் 5 o'clock எனக்கு அடிச்சு, சார் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இது பார்க்கலையான்னு சொல்லி கேட்டாங்க. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் இந்த நாள் வந்து தான் ஐ பீன் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் குவைட் லாங். சரிங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் என்ன கேட்டகரி வைஸ்ன்னு சொல்லி கூட உங்களுக்கு நல்ல ஸ்பிரிட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அவர் லைஃப். நம்மளோட லைஃபை மாற்றக்கூடிய ஒரு தினம் இன்னைக்கு. ஸோ உட்காந்து தூக்கம் எல்லாத்தையுமே எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. இன்னைக்கு டேட்ல இருந்து நமக்கு தெரியக்கூடியது ஒண்ணே ஒண்ணு. அர்ஜுனனுக்கு எப்படி பறவையோட கண்ணு தெரிஞ்சதோ அதே மாதிரி நமக்கு வந்து 28 செப்டம்பர் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கணும். அண்ட் பிஜிடிஆர்பி பாஸ் ஆகும் அப்படிங்கறது மட்டும் தான் நீங்க வச்சிருக்கணும். ஈவன் ஐ வாஸ் எக்ஸைட்டட். சரிங்களா? ஈவன் ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஏன்னா இது வந்து நம்மளோட ட்ரீம். சரிங்களா? இது நம்மளோட ட்ரீம். ஸோ இதனால நல்ல டீட்டெயிலா பாருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால எல்லாத்தையுமே பேலன்ஸா படிங்க. சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி, இரிகேஷன், சைக்காலஜி, கோர் சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பாருங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கே அவங்க வந்து நோட்டிபிகேஷனை படிச்சு முடிச்சிருக்கேன். என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத எழுதிக்கோங்க. அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஓஎம்ஆர் பேஸ்டு. சரிங்களா? ஐம் சாரி, கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? ஸோ 50 மார்க்ஸுக்கு. சரிங்களா? 30 கொஸ்டின்ஸ் பார்ட் ஏ. இது இது வந்து நம்ம குவாலிஃபை ஆனாதான் நம்மளோட மெயின் பேப்பர் திருத்துவாங்க. அதனால இதை லைட்டர் மேனர்ல எடுத்துக்கிட்டாதீங்க. ஸோ சிலபஸ் ஃபார் தமிழ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் அதை லைட்டர் மேனர்ல எடுத்துக்க கூடாது. உட்காந்து படிக்கணும். ஏன்னா மினிமம் 40% எடுக்கணும் இதுல. சரிங்களா? அது ஸோ நமக்கு போன டிஆர்பியில் இந்த டிஆர்பியில் ஒரு மாற்றம் இருக்குன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை மேண்டேட்டரி ஆகியிருக்காங்க ஆஸ் பர் தி ஜிஓ நம்பர் 49. சரிங்களா? அடுத்தது வந்து கோர் சப்ஜெக்ட். அதுல எந்த மாற்றமும் கொண்டு வரல. மெயின் சப்ஜெக்ட் அதே 130, எஜுகேஷன் மெத்தடாலஜி 30, ஜென்ரல் நாலேஜ் 10. ஸோ இதுவுமே சேம் தான். வேற தமிழ் எலிஜிபிலிட்டி ஒன்று கூட வருது. அப்படி என்ன பண்ணும், 4 சப்ஜெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக போறீங்க. சரிங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கணும். ஸோ டெய்லி ஒரு 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 மணி நேரம் அதுக்கு டிவோட் பண்ணுங்க. மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் டிவோட் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு அகைன் ஒரு 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 1 ஹவர் டிவோட் பண்ணுங்க. அண்ட் ஜிகேக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ½ ஹவர் டிவோட் பண்ணி தான் ஆகணும். இனிமே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆர்ஸ் வந்து இதுக்கு மேலதான் இருக்கும் தவிர இதுக்கு குறைவா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இல்ல சார் எனக்கு வந்து 1 மணி நேரம் தான் படிக்கவே டைம், அதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது. சரிங்களா? சர்வீஸ் அடிக்கணும் அப்படின்னா டிவோட் பண்ணி தான் ஆகணும் டைமை.
ஸோ அதனால வந்து நல்ல சின்சியரா எஃபர்ட் போடுங்க. இட் இஸ் ரியலி குட் நியூஸ் ஃபார் மீ. ஸோ நம்ம எப்படியும் அடிச்சு நம்ம சர்வீஸ்குள்ள போயிடணும் அப்படிங்கிறது தான். எக்கனாமிக்ஸ்க்கு நியர்லி 200+ வேகன்சிஸ் வந்திருக்குங்கிறாங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட், வில் கீப் அவர் ஃபிங்கர் கிராஸ்ட். இன்னும் நிறைய வேகன்சிஸ் வருங்கிறது எதிர்பார்ப்போம். ஏன்னா நேற்று கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நான் எதிர்பார்த்தது தான் இன்னொரு 1 or 2 daysல வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இட் வாஸ் பீன் லைக் குட் இண்டிகேஷன் தான் நம்மளுடைய கனவு நாள் கணக்குல தான் நம்ம இன்னும் எட்டி பிடிக்கிறதா இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்ம அகாடமி சார்பாக மனசார வாழ்த்துக்கிறேன். இன்னுமே உங்க வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லிருங்க, டிஆர்பி வந்துச்சு, படிக்க விடுங்க, நான் சர்வீஸ் அடிக்கணும். அடுத்த வருஷம் இதே நேரத்துல நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிறதுக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிருங்க. சரிங்களா? இந்த இந்த நோட்டிபிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இந்த நோட்டிபிகேஷனுக்காக நம்ம எவ்வளவு வருஷம் தவம் இருந்தோம், நோட்டிபிகேஷன் நம்மளுடைய லைஃபை எப்படி மாத்த போகுது அப்படிங்கறதெல்லாம் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசி புரிய வைங்க. சரிங்களா? எனக்கு நம்ம பொதுவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேசுற என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் வீட்டில் வந்து உட்கார்ந்தா படிக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது சார், அதெல்லாம் நோ எக்ஸ்கியூசஸ். இதுக்கு வந்து நீங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எக்ஸ்கியூசஸே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய கனவு நிறைவேறதுக்கு ரொம்ப அகாடமி சார்பா we will wish you and we will pray you and we will help you out. Any doubts or anything, please let us know. சரிங்களா? உங்களுக்கு இதோடைய நோட்டிபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, இதை அப்ளை பண்றதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தா, feel free to give a call to our academy. We are always ready to help you to achieve your dream. So on behalf of our academy, I wish you all the very best. இந்த நாள் பொன்னாளாக அமையட்டும். Thank you so much.